அனைத்து பெண்களினுடைய ஆதரவை திமுகவின் பக்கம் திருப்புவதற்கு ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிற ராஜதந்திர நடவடிக்கையாகவே நான் இதை பார்க்கிறேன். முதலமைச்சரை கூட அரெஸ்ட் பண்ண திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் ஒன்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல. நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே, இதை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு இப்படி ஒரு ஊழல் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எங்க பார்த்தாலும் ஈனத்தனமான பிரச்சாரம் திமுகவை எதிர்த்து. ஒரு கட்சி நடத்த சொன்னால் நாடு முழுக்க கருத்தரிப்பு மையம் நடத்தி ஒரு காபூதி திமுகவின் மீது இன்றைக்கு அம்புகளை எறிகிறார். நீ அதிகாரத்தில் இருக்கிறியா? உனக்கு செல்வாக்கு என்ன புடுங்கி இருக்காங்க? நீங்க அது மாதிரி நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் விளையாட ஆரம்பிச்சா, நீ ஆண்மகனாக இருந்தால் சபாநாயகர் செய்கிற குற்றத்தை நீ சட்டமன்றத்திலே தோல்வியுறுத்து காட்டியிருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்கிறார் என்று சொன்னாலே பட்ஜெட் நாட்டு மக்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் விரிக்கப் போகின்றன. இன்னைக்கு காலையில பட்ஜெட் அறிவிப்பு வருது அப்படின்னா, நேற்று மாலை அமலாக்கத்துறை பல்வேறு அறிவிப்புகளை, செய்திகளை வெளியிடுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு அரசியல்வாதி போல நீங்களே செய்தியாளர்களுக்கு செய்தி கொடுப்பது என்பது இது ஒரு விதமான அத்துமீறல், ஒரு விதமான ஆக்கிரமிப்பு. இவங்களை இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுமானால் தமிழ்நாடை மணிப்பூராக மாற்றி விடுவார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. அதிரடியாக காலை 9:30 மணிலேருந்து பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை, அவ்வளவு அறிவிப்புகள். பட்ஜெட்னுடைய தலைப்பே எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் திமுகவிற்கு எந்த அளவுக்கு உதவி புரியும்? ஏன்னா இது ஒரு இடைக்கால பட்ஜெட். இன்னும் அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றல் உள்ளவர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 2026 தேர்தலை துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு மக்கள் மன்றத்தில் திமுகவின் தொண்டன் ஒரு பெருமிதத்தோடு போய் நிற்கிற வகையில் இந்த பட்ஜெட் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு திங்களுக்கு மேலாக எல்லா துறை சார்பிலும் ஆய்வு கூட்டங்களை நடத்தி ஒன்றிய அரசு ஒத்துழைக்காத நிலையிலும் தமிழ்நாடு இந்தியாவில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக முன்னிறுத்துகிற மகத்தான முயற்சிக்கு முகம் தருவதாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. ஒரு பொத்தாம் பொதுவாக விளையாட்டாக ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யாமல் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கிற மாணவனைப் போல மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார்கள். இதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தும். அது தெரிந்துதான் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுக்கு வருகிற செல்வாக்கை சிரித்து கொள்ள முடியாமல் உப்பு சப்பு காரணங்களை காட்டி இன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்திருக்கிறார். ஆளுங்கட்சிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் எதிர்க்கட்சிக்கும் இருக்கிறது. ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்க்கட்சி என்பது ஷேடோ கவர்மெண்ட், நிழல் அமைச்சரவை. ஒரு நிழல் அமைச்சருக்கு தலைமை தாங்கிற எடப்பாடி பழனிசாமி
சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நிதிநிலை அறிக்கையை படிக்கும் பொழுது அதை உள்வாங்கி அதிலே குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் வருகிற நாட்களில் கேள்வி நேரத்தில் சட்டப்பேரவையிலே நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்று தன்னுடைய விசாலமான அணுகுமுறையினால் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற குறைகளை கோடிட்டு காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்கிறார் என்று சொன்னாலே பட்ஜெட் நாட்டு மக்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் விரிக்கப் போகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இல்லை, உப்புச்சப்பு இல்லாத காரணம் அப்படின்னு சொன்னீங்க. சபாநாயகர் மரபை மீறுகிறார், சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடுவதே இல்லை, அவரே தான் அதிக நேரம் பேசுகிறார் அப்படின்னு அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு தான் சபாநாயகரை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆர்பி உதயகுமார் கொடுத்துருக்காரு. அது எப்படி உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயம் நடத்திட முடியும்? ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அவர்களே அதை பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை, சபாநாயகரை மாற்ற கோருவதே நான் குறை சொல்லவில்லை. இந்த சபாநாயகர் அப்பாவு என்பவர் ஒரு ஆசிரிய பெருமான், பழுத்த அனுபவம் உள்ளவர். திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு தொலைக்காட்சி விவாதங்களில் திமுகவின் சார்பில் பங்கெடுத்துக் கொண்டவர். தரவுகளோடும் புள்ளி விவரங்களோடும் உண்மைகளை உறக்கச் சொல்லுகிற உயர்ந்த மனிதர். அவரை பதவி விலக சொல்வதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் அவரே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு. நீ இதை சட்டமன்றத்திலே எதிர்கொண்டிருக்க வேண்டும். நீ ஆண்மகனாக இருந்தால், நீ அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற யோக்கியதை அருகதை உனக்கு இருந்திருந்தால், சபாநாயகர் செய்கிற குற்றத்தை நீ சட்டமன்றத்திலே தோல்வியுறுத்து காட்டியிருக்க வேண்டும். இடைமறித்து பேரவைத் தலைவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஒரு 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 இலக்கிய மன்றம் போல அந்த சபையை நடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் எந்த கேள்வி கேட்க வேண்டும், எந்த கேள்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதை விவாத பொருளாக்க வேண்டும் என்கிற விவரம் தெரியாதவருடைய கையில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி சிக்கிவிட்டது. ஆகவே திமுகவின் மீது கல்லறிவதற்கு காரணமில்லை, ஒரு தனிமனித தாக்குதலை இதன் மூலம் நடத்தி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த பட்ஜெட்டில் மகளிருக்கு, பெண்களுக்கு, முதியோருக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு துறைகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான, முதியோர்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக, இந்த இடைநிலை பட்ஜெட்டாக இல்லை, உங்களுக்கு சரிபாதி வாக்காளர்கள் பெண்கள். இன்னைக்கு விடியல் பயணம் மேற்கொள்ளுகிற பெண்கள் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரு குடிகார கணவன் வாய்த்து விட்டால் ஒரு குடும்ப தேர் நகராது. ஆகவே ஒரு குறைந்தபட்ச தேவையை நிறைவேற்றுவதற்கு இந்த விடியல் பயணம், நான் காலையில் இங்கே உட்கார்ந்திருக்கிற பொழுது கைப்பையில் ஒரு கவளம் சோறை எடுத்து வைத்து கொண்டு வேலைக்கு போகிற பெண்களை நாஞ்சில் சம்பத்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் போய் சந்திப்பில் இருந்து பேருந்தில் ஏறி எங்கோ போகிறார்கள் வேலைக்கு. மாலை 5 மணிக்கு திரும்ப வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் 40 ரூபாய், 60 ரூபாய், 80 ரூபாய் வரைக்கும் மீதமாகி விடுகிறது. வேலைக்கு போய் வந்துவிட்டு ஒரு காய்கறி வாங்க கடைக்கு போக, இல்லைன்னா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவர்கள் இலவசமாகவே பயணத்தை செய்கிறார்கள். இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தாண்டி பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லி செங்கல்பட்டு சுயமரியாதை மகாநாட்டில் தந்தை பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக நடைமுறைப்படுத்தியது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது இல்லை. ஆகவே பெரியாரின் அந்த கொள்கையை, திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததன் மூலம் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புணர்வு கிடைத்திருக்கிறது. தந்தை தாயினுடைய சொத்தை மகன் மட்டும் அனுபவித்த நிலையில் மகளுக்கும் பங்கு கொடுத்திருப்பது என்பது ஒரு சமச்சீரான பால் பாகுபாடு இல்லாமல் இந்த நாட்டில்
திமுக நிகழ்த்திய அதிசயம். அது மாதிரி இன்னைக்கு ஊர்காவல் படையில் ஆமா, மூன்றாம் பாலினத்தவர் இந்த நாட்டில் அவர்களை மிகுந்த கொச்சைப்படுத்தி அவர்களை தோல் நமைச்சல் எடுத்தவர்களாக சித்தரித்து அவர்களை பாலியல் தொழிலாளியாக பார்க்கிற ஒரு பார்வை இந்த மண்ணில் இருந்தது. இன்றைக்கு திட்டக்குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பெண்மணி நர்த்தகி நடராஜ். திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். நேற்றைக்கு திட்டக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் நர்த்தகி நடராஜ் கம்பீரமாக கலந்து கொண்ட காட்சியை நான் தொலைக்காட்சியில் பார்த்து நான் வியப்பால் வெளிவிரித்தேன். இப்பொழுது ஊர்காவல் படையிலும் அவர்கள் அங்கம் பெறுகிறார்கள் என்றால் ஒரு பாலின பாகுபாடே இல்லாமல் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட திருநங்கைகளுக்கு இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த அரசு தந்திருப்பதை இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருப்பது கேட்டு நான் பூரித்து போய் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். பல்வேறு திட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த பெண்கள் வந்து பணிக்கு கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு தோழி அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் அது வந்து விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. புதிதாக ஒரு இடத்துல வந்து குறிப்பாக 1000 பெண்கள் தங்கக்கூடிய அளவுக்கு வந்து 3 புதிய ஹாஸ்டல் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் பார்த்தா அதிகமாக பெண்களை நோக்கி தான் இருக்கு. அப்போ இது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இதை எடுத்துக்க முடியும். தேர்தலை முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள ஒரு அரசியல் கட்சி முன்வருமானால் அதை கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற நியாயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று ஒரு தகுடுதத்த அரசியலை இன்றைக்கு பாஜக செய்து வருகிறது. முதல் மனைவி சீமானுக்கு யார் என்று உயர் நீதிமன்றமே கேட்கிற நிலைமைக்கு பெண்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி நடத்த சொன்னால் நாடு முழுக்க கருத்தரிப்பு மையம் நடத்தி ஒரு காபூதி திமுகவின் மீது இன்றைக்கு அம்புகளை எறிகிறார். ஆகவே அனைத்து பெண்களினுடைய ஆதரவை திமுகவின் பக்கம் திருப்புவதற்கு ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிற ராஜதந்திர நடவடிக்கையாகவே நான் இதை பார்க்கிறேன். புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்தில் கட்டப்படும் அப்படின்னு அறிவிப்புகள், பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையிலேருந்து பல்வேறு திட்டங்கள் வந்து கொஞ்சம் சுணக்கத்தில் இருக்கு. ஏன்னு கேட்டால் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே, இதை செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல. இல்லை, செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ஒரு கனவு இருக்கிறது. நான் இன்னும் பண்ணி சொல்ல விரும்புவது, ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழகம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு இமை மூடாமல் இயங்குகிற முதலமைச்சரினுடைய கனவுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்றைக்கு நிதி பகிர்வில் தமிழகம் ஓரங்கட்டப்படுகிறது, ஓரவஞ்சனை காட்டப்படுகிறது. ₹1 நாம் கொடுத்தால் அவர்கள் நமக்கு திருப்பி தருவது வெறும் 29 காசு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போலி சாமியார் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.75 திருப்பி கொடுக்கிறார்கள். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வருகிறதை கருத்தில் கொண்டு பீகாருக்கு ₹7 கொடுக்கிறார்கள். நீ பீகாருக்கு ₹7 கொடுக்கிற நீ எங்களுக்கு ₹8 தந்திருக்க வேண்டாமா? ஆகவே இன்னைக்கு முதலமைச்சருடைய விசால பார்வையா இன்றைக்கு ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகள் அண்ணன் ஸ்டாலின் சார்பாக போய் சந்தித்திருக்கிறார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் சீதாராமையாவை சந்தித்திருக்கிறார்கள். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். சந்திரசேகர் ராவையும் சந்திப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் சந்திக்க போகிறார்கள். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனையும் சந்திக்க போகிறார்கள் என்று அரசாங்கம் என்று
இருக்கிற தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மாநிலங்கள் ஒடுக்கப்படுவதும் உரிமை இழந்த மாநிலமாக மாநிலங்களை வைத்திருப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவற்கு வேட்டு வைக்கக்கூடிய இவர்களை எதிர்த்து தேசிய அளவில் ஒரு பெரிய இயக்கம் நடத்துவதற்கு அண்ணன் ஸ்டாலின் ஆயத்தமாகிவிட்டார். ஆகவே இந்த திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு தேசிய அளவில் நிர்பந்தங்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து உரிய அழுத்தம் கொடுத்தால் ஒன்றிய அரசு பணிந்து தீர வேண்டும். அன்டெமோக்ராட்டிக் அண்ட் சிவிலைசைஸ்ட் என்று தடித்த வார்த்தைகளை ஒரு பொறுப்பில்லாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறார். எனக்கு வலிக்கிறது, இதை திரும்ப பெற வேண்டும் என்று கனிமொழி நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறார். திரும்ப பெற்றாரா இல்லையா? விவசாயிகள் தங்களுடைய வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் ஒன்றிய அமைச்சருடைய மகன் காரை ஓட்டி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோதி 8 பேர் இறந்து போகிறார். போராடுகிற இடத்தில் இணையதளத்தை துண்டிக்கிறார்கள், குடித நீரை துண்டிக்கிறார்கள், மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள். இத்தனை வலிகளையும் அவமானங்களை சுமந்து விவசாயிகள் இந்த அரசாங்கத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் போராடியதற்கு பிறகு வேளாண்மை சட்டம் திரும்ப பெறப்பட்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் 400 நாட்களாக போராடுகிறார்கள். ஆகவே நாங்கள் போராடுவோம். எங்கள் தேவைகளை, இது ஒரு கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு, பன்முகத்தன்மை உள்ள நாடு, தமிழ்நாட்டை நிராகரிக்கிற இவர்களுடைய முகமூடியை கிழித்திருந்து இவர்களை அம்பலப்படுத்தி தேவைப்பட்டால் அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டு தருகிற போரில் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெறுவார் என்றே நான் நம்புகிறேன். எலெக்ஷன் வர நேரத்தில் அது எந்த கட்சியா இருந்தாலும் அதுல வரக்கூடிய அறிவிப்புகள் அந்த கட்சிக்கு ஒரு பலம் சேர்க்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த பட்ஜெட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு புது விதமாக பல்வேறு இடங்கள்ல வந்து நேரடி டெலிகாஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு இதற்கு ஒரு 2 தினங்களாகவே ஒரு இடி ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பட்ஜெட் அறிவிப்பு வருது அப்படின்னா நேற்று மாலை வந்து அமலாக்கத்துறை பல்வேறு அறிவிப்புகளை, செய்திகளை வெளியிடுறாங்க. மதுபான ஊழல் நடைபெற்றிருக்கிறது, பாட்டிலுக்கு 10 முதல் 30 ரூபாய் வந்து இது பண்ணப்பட்டிருக்கிறது, பிரைவேட்ல இருந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அப்ப இது இந்த நேரத்தில் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது, அதாவது செந்தில் பாலாஜியை குறிவைத்து இந்த காய் நகர்த்துகிறார். ஒரு வருடத்திற்கு மேல் அவர் சிறை வைக்கப்பட்டார், சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார். நெஞ்சக நோய் வந்து அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகு கூட அவர் மீது இரக்கம் காட்ட மறுத்தார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இன்றைக்கு அவர் பிணையில் வந்து முதலமைச்சர் அவரை மீண்டும் அமைச்சராக்கினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,80,000 பேருக்கு மின் இணைப்பு கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. ஒரு கோயம்புத்தூர் பொறுப்பாளராக, கோயம்புத்தூருக்கு அமைச்சர் கிடையாது, அவரை அறிவித்ததற்கு பிறகு நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா இடங்களையும் திமுக கபலீகரம் செய்து கொண்டது. ஏதோ கொங்கு மண்டலத்தில் இவர்களுக்கு என்னமோ நொங்கு காய்த்து தொங்குவது மாதிரி இந்த விட்ட புருடா வெற்றியெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டார் செந்தில் பாலாஜி. அவர் கையில் இருக்கின்ற துறையிலே ஊழல் என்று சொல்லி குற்றம் சாட்டுவதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதி போல நீங்களே செய்தியாளர்களுக்கு செய்தி கொடுப்பது என்பது இது ஒரு விதமான அத்துமீறல், ஒரு விதமான ஆக்கிரமிப்பு. இல்லை, அவங்களுக்கு சொல்வதற்கு சொல்லலாம், சொல்லாமலும் செல்லலாம். இது வரைக்கும் பல இடங்களில் இடி ரைடு நடந்திருக்கு. வெளியில் வந்து எல்லாருமே தகவல் கொடுத்துட்டு போனதில்லை, சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதை செய்வாங்க. டிஎம்கே வில் டேக் இட்.
ஓகே. இல்லை, இப்போ என்னன்னா இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்தார், அவ்வளவு விசாரணைகள் நடைபெற்றிருந்தது. இவர் சிறை செல்வதற்கு முன்பாகவே இந்த குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டது. டாஸ்மாக்ல வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சிறை செல்வதற்கு முன்பாகவே எழுந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அதை இந்த நேரத்தில் வந்து இடி அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் என்ன? அது உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஒரு ஊழல் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி திமுக என்கிற ஆகாயத்தை இதன் மூலம் அழுக்காக்க முடியுமா என்று திட்டமிடுகிறார்கள். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. 1975 அன்னை இந்திரா எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்கு பிறகு அதிகாரத்தில் இருந்த கலைஞர், ஆட்சி பீடத்தில் இருந்த கலைஞர் சல்யூட் அடித்திருந்தால் சர்க்காருக்கு ஆபத்து வந்திருக்காது. ஆனால் ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் என்று மூறி முழங்கியதனால் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 77 பொது தேர்தல் வருகிற பொழுது எங்க பார்த்தாலும் ஈனத்தனமான பிரச்சாரம் திமுகவை எதிர்த்து. ஏடுகள் முழுவதும் திமுகவின் மீது அவதூறுகளை வீசிக்கொண்டே இருந்தார்கள். மிகுந்த வினைத்திட்பமும் மனத்திற்பம் உள்ள கலைஞர் துணிச்சலோடு எதிர்கொண்டார். திமுகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. திமுகவினுடைய நிர்வாகிகள் மிசா சட்டத்தில் ஓராண்டுக்கு மேல் சிறை இருந்து வெளியே வந்தவர்கள். திமுக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருந்த பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் 77 முதலமைச்சர் ஆனாலும் 48 இடங்களில் திமுக வென்று எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இன்றைக்கு பெற்றது. இப்போது இப்படி சொல்வதன் மூலம் திமுகவை அழுக்காக்கி விடலாம் என்று கருதினால் அதற்கு உரிய பதிலை அறிவார்ந்த தளத்திலிருந்து நாங்கள் சொல்லுவோம். இந்த அமலாக்கத்துறை போன்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை திமுகவை காயப்படுத்தாது. இதை துணிச்சலாக நாங்கள் எதிர்கொள்வோம். முடிவு எங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு தகவல் பேசப்படுகிறது என்ன அப்படின்னா, டெல்லி போல தமிழ்நாட்டிலையும் இந்த மதுபான ஊழலை வச்சு முதலமைச்சரை கூட அரெஸ்ட் பண்ண திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படி ஒரு திட்டம் இல்லை, அப்படி ஒரு ஆசை இவர்களுக்கு இருக்கும். அது திட்டம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்டாலின் ஒன்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல, கேட்டீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததே அத்துமீறல் தான். அதற்கு பிறகு அதிதி என்று ஒரு பெண் அங்கே முதலமைச்சரானார். ஒரு குடியிருக்கிற வீட்டையே காலி செய்ய சொல்லி அவரை அப்புறப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார்கள் ஆம் ஆத்மி கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் மிகுந்த பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாக போயிருந்தால் இப்பொழுது பிஜேபி எங்கே ஆட்சிக்கு வந்திருக்காது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். யாரு நீங்க பத்திரிகையாளர்களும் சொல்ல, பத்திரிகைக்காரனும் சொல்ல, எந்த ஏட்லையும் இல்லை, நாட்டிலையும் செய்தி வரல. 48% மக்கள் வாக்களிக்கவில்லை டெல்லியில. 52% வாக்குப்பதிவு. இதுக்கு பேரு வெற்றியா? நீ அதிகாரத்தில் இருக்கிறியா? உனக்கு செல்வாக்கு என்ன புடுங்கி இருக்காங்க? 52% மக்கள் வாக்களித்து 22 இடங்களை இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது என்றால் எங்கே இருக்கு உங்க நிலைமை? நீங்க அது மாதிரி நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் விளையாட ஆரம்பிச்சா எதிர்வினை ஆற்றுவதற்கு அண்ணன் ஸ்டாலின் திட்டமிடுவார் என்பதை மட்டுமல்ல, அதை எதிர்வினையை உக்கிரமாக அவர் எழுப்பக்கூடிய காலம் வரும். 2252 கோடி ரூபாய் நீ தரல, மும்மொழியை ஏற்றுக்கொண்டால்தான், அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் ஆக்கினால்தான்னா ஏற்கவே முடியாது. அண்ணாவுடைய இருமொழி கொள்கையை நிறைவேற்றுவதை தவிர எங்களுக்கு வேற நோக்கம் இல்லை. நீ 2252 கோடி இல்லை, நீ 10,000 கோடி தந்தால் ஏற்க முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் துணிவாக அறிவிக்கிறார். இன்னைக்கு பட்ஜெட்லயும் அறிவிப்பு வந்திருக்கு, சொந்த மாநில நிதியே நாங்க பள்ளி கல்வித்துறைக்கு பயன்படுத்துவோம். ஆமா, அதனால அதெல்லாம் இந்த அது அவங்க
அவங்க பிஜேபி கட்சி என்ன ஆகும்னா சிறுத்து போகும் இப்படியே போனாங்கன்னா. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது மட்டும் இல்ல, இது ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்கள். இவங்களை இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுமானால் தமிழ்நாடை மணிப்பூராக மாற்றி விடுவார். மணிப்பூர்ல மெகதி சாதியை சார்ந்தவர்கள் ஊர்வலம் செல்லுகிற பொழுது கும்கி இனத்து 2 பெண்களை ஒரு பொட்டு துணியோடு இல்லாமல் நிர்வாணமாக நடக்க வைத்து ஊர்வலம் முடிந்ததற்கு அந்த 2 பெண்களை காட்டில் கொண்டு போய் மாறி மாறி வன்புணர்வு செய்து அதுல 40 வயது உள்ள ஒரு பெண்மணி இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் -6 டிகிரி குளிரில் இந்தியாவின் எல்லையில் நின்று இந்தியாவிற்காக போராடிய ராணுவ வீரனுடைய மனைவி. அதனால எங்க பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருக்கும். மணிப்பூர் நாடு முழுவதையும் மணிப்பூராக்கவர்கள் திட்டமிடுகிறார்கள். இந்தியாவினுடைய பிரதமர் மொரீஷியஸ் போகிறார், அமெரிக்கா போகிறார், உலகம் சுற்று வாலிபனாகவே வலம் பெறுகிறார். இதுவரைக்கும் மணிப்பூருக்கு போகல. இதனுடைய விளைவுகள் இந்தியா என்கிற நாட்டுக்கே பெரிய பேராபத்தாக முடியும் என்று நான் எச்சரிக்கிறேன். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.